ஒரு காதல். போ பிரியா. பரவாயில்ல, உட்காருமா. தாயே மகமாயி, முத்தழகு, நீ போய் சீர்வரிசைக்கு கொடுக்க போற நகையெல்லாம் எடுத்துட்டு வா. சபையில சீர்வரிசை எல்லாம் கேட்பாங்கல்ல, காமிச்சிடலாம். போ. சரிங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நலுங்க ஆரம்பிங்க, நேரமாயிட்டே இருக்கு. சரிங்க. என்னங்க, ஒரு நிமிஷம் வாங்கல. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்ன முத்தழகு, நகையெல்லாம் நீ போய் எடுத்துருவான்னு சொன்னா, நீ என்னன்னா என்ன தனியா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க? நகையை எடுத்துட்டு வரதாங்க போனேன். நம்ம வாங்கி வச்சிருந்த 100 சவர நகையில பாதி தாங்க இருக்கு, மீதிய காணுங்க. என்ன சொல்ற முத்தழகு? நகைய காணுமா? நீ சரியா பார்க்காம இப்படி வந்து உளறிட்டு இருக்காத. நல்லா பாத்துட்டேங்க. எல்லா நகையையும் ஒரு பெட்டியில வச்சுதானே பீரோல வச்சிருந்தோம். இப்போ அந்த பெட்டியில பாதி நகை தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டேங்க, இந்த நகைகளை காணோம். நான் பதறி போய் தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஏய், இப்ப சீர்வரிசையை பத்தி கேட்பாங்களே, நம்ம என்னத்தை காட்ட போறோம்? நம்ம 100 சவரன் போடுறதா சொல்லி ஒத்துட்டு இருந்திருக்கோம். இப்போ அதுல பாதி நகை தான் இருக்குன்னு சொன்னா, மீதி நகையை காணும்னு சொன்னா நம்புவாங்களா? நம்ம ஏதோ நகையை போடாம ஏமாத்துறதா நம்மளை தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதாங்க என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. கடவுள் ஏன் இப்படி நம்மள சோதிக்கிறாருன்னு தெரியல. நல்லா போயிட்டு இருந்த கல்யாணத்துல யாரு கண்டுபட்டுச்சோ இப்படி ஒரு சோதனை வருது. சரி சரி, நீ சத்தம் போடாத. எல்லாம் வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச குழப்பமாயிடும். வா, நம்ம போய் தேடி பார்ப்போம். நீ போ. இங்க பாருங்க. அட ஆமா, நீ சொன்ன மாதிரி பாதி நகை தான் இருக்கு, மீதி எங்க போயிடுச்சு? இங்க நம்ம வீட்டு ஆளுங்களை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பாதி நகை காணாம போவோம்? இரு இரு, தேடி பார்ப்போம். முத்தழகு, இங்க இங்கே காணுமா? இப்ப என்னங்க பண்றது? அட கடவுளே, அச்சச்சோ.
பொண்ணு கல்யாணத்துக்கு எப்படி நகையை போட போறேன்னு தெரியலையே. சூர்யா சார், நீங்களும் வாங்க சார். வாங்க சார், வாங்க சார். வாங்க. எங்க பொண்ணை பெத்தவங்கள ஆள காணோம், எங்க போயிட்டாங்க? ஏய் முத்தழகு, கூப்பிடுறாங்கடி. அவங்க சீர்வரிசை எடுத்துட்டு வர போயிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. ஆ, முத்தழகு, நகை தொலைஞ்ச விஷயத்த வெளியே காட்டிக்காத. சபையில எதையாவது சொல்லி எப்படியாவது சமாளிச்சிருவோம். வா, கண்ணை தொடச்சிட்டு வா, எந்திரி. வாங்க வாங்க. நாடி ஆயிண்டே இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள லக்ன பத்திரிகை வாசிச்சலாமா? தாராளமா வாசிருங்க. நீங்க ஆரம்பிங்க. வாமா. முருகன் துணை. நிகழும் பிளவ வருஷம் வரும் திங்கட்கிழமை 27ஆம் தேதி சதய நட்சத்திரம் கூடிய நாழிகையில் சுபயோக சுபதினத்தில் கடவுளின் ஆசையாலும். ஐரே, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஏதாவது சீர்சனத்தை செய்யறதா இருந்தா சபைக்கு போய் சொல்லிடுங்க. பண்ட பாத்திரம் எல்லாம் கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதுக்குள்ள வந்து சேர்ந்துரும். அப்புறம் நகை இதுல இருக்கு, வாங்கிக்கமா. ஏதோ குறையிற மாதிரி இருக்கு. சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பத்திரிகை வாசிச்சலாமா? நிகழும். நிறுத்துங்க. என்னங்க இது? 100 சவர நகை போடுறதா சொன்னீங்க. ஆனா இதுல அவ்வளவு நகை இருக்கிற மாதிரி தெரியலையே. இதுல இருக்கிறத பார்த்தா ஏதோ 50 சவரம் இருக்கும் போல தோணுது. என்னங்க, உங்களை தான் கேக்குறேன். நீங்க 100 சவரம் போடுறதா சொல்லிருந்தீங்க. ஆனா இதுல இருக்கிறத பார்த்தா 50 பவுன் கூட தேராது போல இருக்கே. மன்னிக்கணுங்க. நாங்க சொன்ன மாதிரி 100 சவரன் நகை வாங்கி வச்சிருந்தோம். ஆனா அதுல பாதி நகை காணாம போயிடுச்சு. என்ன என்ன இப்படி? பாத்தியாடி, பிரியா மாதிரியே இருக்காங்க பாரு அவங்க அம்மா. பெரிய கல்லூரி மங்கியா இருக்காங்க. என்னங்க, நாங்க ஒண்ணு இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்கன்னு உங்களை கேட்கல. நீங்களா தான் 100 சவரன் போடுறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வந்து நகையை காணும்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு நகையை காணுன்னு எதுக்குங்க சபையில போய் சொல்றீங்க? இதெல்லாம் சிறுபுலத்தனமா இருக்குங்க. இத பாருங்க சம்பந்தியம்மா, அவசரப்பட்டு எதுவும் பேசுறாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்க அவங்க கிடையாது. எங்க ஊர்லயே ரொம்ப கௌரவமானவங்க அவங்க. அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்ப இப்படி சொல்றாங்கன்னா அதுல என்ன இருக்குன்னு நாம பார்க்கணும் இல்லையா? மணி என்னண்ணே இதெல்லாம்? நீங்க சொன்ன சொல்லு தவறாதவராச்சே. இப்ப அவங்க கேள்வி கேட்கிற மாதிரி பண்ணிட்டீங்களேண்ணா. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கண்ணா. எனக்கு தெரியும் உங்களால புரட்ட முடியாத பணம் இல்ல. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக சொன்னபடி நகையை ஏற்பாடு பண்ணாம விட்டீங்க? அப்போ நீயும் நான் சொல்றத நம்பலையாமா? நிஜமாவே 100 சவரன் நகையை நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்போ போய் பார்த்தா அதுல பாதி நகை கம்மியா இருக்கு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் மீதி நகையை செஞ்சு போட்டுறேன். சம்பந்தியம்மா, மணி சொன்னதை கேட்டீங்கல்ல? நீங்க பயப்படாதீங்க. மணி வந்து சொன்ன மாதிரி செஞ்சிருவாரு. நீங்க ஆக வேண்டியதை பாருங்க.